தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியுடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் மூன்று மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கும் மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்றுதான் சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நமது அலுவலகத்திற்கு வந்தபோது இன்றைக்கு திருச்சியிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இருக்கிறது, நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்த பிறகு இது பொதுக்கூட்டமா இல்லை மாநாடா என்று சொல்லக்கூடிய அளவு இன்றைக்கு எதிரணியில் இருக்கும் அனைவருக்கும் கதி கலங்க செய்யக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வெற்றி மாநாடாக இந்த மாநாடு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. திருச்சி என்றாலே திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாவட்டம். அரசியல் திருப்பு முனைகள் அமைந்தது இதே திருச்சியிலே தான் என்பதை வரலாற்று சிறப்புமிக்க தருணங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே திருச்சியிலே கேப்டனுடன் நான் வந்த பொழுது மகளிர் மாநாடு நடந்த போது இந்த திருச்சி மலைக்கோட்டையை மஞ்சள் கோட்டையாக மாற்றியவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள். திருச்சி என்றாலே பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது. இங்கு மலைக்கோட்டை ஒரு சிறப்பு அம்சம், அதே போல இங்கு இருக்கின்ற நமது கோவில்கள் ஒரு சிறப்பு அம்சம், இங்கு வாழ்கின்ற மக்கள் ஒரு சிறப்பு அம்சம், காவேரி ஆறு ஒரு சிறப்பு அம்சம் என்று எல்லா சிறப்பு அம்சங்களையும் கொண்டது இந்த திருச்சி மாவட்டம். இங்கு இருக்கின்ற நமது மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தை மாநாடாக மாற்றி இருக்கும் அனைவருக்குமே இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதிமுக தேமுதிக கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸ், விக்டரி அலையன்ஸ், நாளை சரித்திரம் படைக்க போகும் ஒரு அலையன்ஸ் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். நான் கேப்டன் மறைவுக்கு பிறகு பங்கேற்கும் முதல் பொது நிகழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் நான் பதிய வைக்க விரும்புகிறேன். இந்த எல்லா இடத்திலும் நான் கேப்டனுடனேயே பொதுக்கூட்டங்களிலே நான் வந்திருக்கிறேன். முதல் முறையாக இன்றைக்கு கேப்டன் இல்லாமல் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு வந்தது உண்மையில் என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் காலத்தின் கட்டாயம், மக்கள் ஆசீர்வாதத்தோட தெய்வத்தின் அருளோட நிச்சயமாக இனி வருங்காலங்கள் எல்லாமே வளமான நாட்களாக இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடுமே இல்லை. இந்த மூன்று தலைவர்களையும் நான் ஏன் மேற்கோள் காட்டுகிறேன் என்றால், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் மூன்று பேருமே திரையுலகில் இருந்து அரசியலுக்கு வந்தவர்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்ல மதிப்பையும் நல்ல பழக்க வழக்கத்தையும் நல்லபடியாக அவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்றதற்கு அடையாளமாக வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் நம் தலைவர்கள். அதே போல இன்னைக்கு அவங்க மூணு பேருக்குமே பார்த்தா நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அத்தனை பேருமே மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர்கள் என்றால் இந்த மூன்று தலைவர்கள் தான். அதே போல அவர்கள் மறைவும் பார்த்தால் டிசம்பர் மாதத்திலேயே ஒரே மாதிரியாக அமைந்ததுதான் கடவுளுடைய தீர்ப்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை.